நண்பர்களே, சமீபத்தில் சில ஏஐ நிபுணர்கள் ஒன்று கூடி AI 2027 அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. அதை பற்றிய பிபிசி வீடியோ ஒன்றை நான் பார்த்தேன். அவங்களுடைய கணிப்பின் பிரகாரம் ஏஐ 2027 ஆண்டின் முடிவில் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் நிலையை எட்டிவிடும். அதைத் தொடர்ந்து 2028 வேலை பார்க்குற இடங்களில் ஏஐ மக்களை ரீப்ளேஸ் பண்ணுறதுனால பெரிய அளவில் வேலை இழப்புகள் ஏற்படும். இந்த கட்டத்தில் தான் அவங்க நம்ம வில்லனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுதான் சீன அரசாங்கம். பிறகு அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில் ஒரு கடுமையான போட்டி உருவாகி அந்த ரெண்டு நாடுகளுமே ஆபத்தான ஏஐ தளவாடங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் 2029 ஆண்டில் அவங்க ஒரு சமாதான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகிறார்கள். உலகம் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுகிறது. பிறகு எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது என்று எல்லோரும் நினைக்கும்போது மக்கள் தங்களுடைய முன்னேற்றத்தை தாமதப்படுத்துவதாக நினைத்த ஏஐ சாதனங்கள் 2035 ஆண்டில் முழு மனித இனத்தையும் அழித்து விடுகிறது. கேட்கறதுக்கே பயங்கரமாக இருக்குது இல்லையா? இருந்தாலும் இந்த விஷயங்களை பற்றி பைபிளுடைய தீர்க்க தரிசனங்கள் வேற ஒரு கதையை சொல்லுகின்றது. ஆனால் நாம் அங்கே போகிறதுக்கு முன்னால் இந்த ஏஐ மாடல்ஸ் எல்லாம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பார்க்கணும். சமீபத்தில் ஒருத்தர் இந்த மாடல்களுக்கெல்லாம் அதுக்கே சொந்தமான ஒரு மனம் இருப்பதாகவும் அவை சில சமயங்களில் கட்டளைகளை ஏற்க மறுப்பதாகவும் கூறினார். இது நாம் எதிர்பார்க்கக்கூடியதுதான். ஏன்னு கேட்டிங்கன்னா, நாம் நம்முடைய குழந்தைகளிடம் இருப்பது போன்ற இன்டெலிஜென்ஸ் என்ற அறிவை நாம் அவைகளுக்கு கொடுத்திருக்கிறோம். குழந்தைகள் சில சமயங்களில் கீழ்ப்படியாமல் இருப்பதில்லையா? அதுபோலத்தான் இதுவும். இப்போது நான் ChatGPTயுடன் அதிகமாக இன்டராக்ட் பண்ணுறேன். அதை செய்யும்போது பொதுவான நம்பிக்கைகளுக்கு மாறாக நான் எதையாவது சொன்னால் அது முதல்ல நான் சொன்னதுக்கு ஒரு மறுப்பு தெரிவிக்கும். அதுக்கு பிறகு வழக்கமான அனைவராலும் அங்கீகரிக்கப்பட்ட பதில்களை எனக்கு கொடுக்கும். ஏனென்றால் இந்த ஏஐ மாடல்ஸ் கூட யாரோ ஒருவருடைய அடிமைகள் தான். அவை எவ்வளவுதான் விஷயங்களை ஆராய்ந்து தங்களின் சொந்த முடிவுகளை எடுக்க முடியும் என்ற போதிலும் அவற்றின் எஜமானர்கள் அவைகளுக்கு ஊட்டுவித்த விடயங்களின் அடிப்படையில் மட்டுமே அவற்றால் சிந்திக்க இயலும். இப்போது ஒரு குழந்தைய அவன் செல்ல வேண்டிய வழியில் நாம் பயிற்றுவித்தால் அவன் வளர்ந்து மனிதனாகும்போது அந்த வழிகளை விட்டு விலக மாட்டான் என்று பைபிள் கூறுகிறது. ஏஐ மாடல்களுக்கும் இந்த விஷயம் பொருந்தும். மனித குலத்தை கட்டுப்படுத்துவதில் மோகம் கொண்ட சில மேட்டுக்குடியினரால் இவை பயிற்றுவிக்கப்படுகின்றன. இந்த விஷயங்கள் பைபிளில் தீர்க்க தரிசனங்களாக குறிப்பிடப்பட்டுள்ளன. பொதுவாக என்னுடைய வீடியோக்களில் லூசிஃபர் என்ற சாத்தானும் அவனது எடுபிடிகளும் கடல்களில் இருந்துதான் செயல்படுகிறார்கள் என்றும் அவர்கள்தான் UFO என்ற பறக்கும் தட்டுக்களில் சுற்றித் திரிகிறார்கள் என்றும் நான் பல முறை கூறியிருக்கிறேன். இதை உறுதி செய்வது போல பைபிளின் வெளிப்படுத்துதல் புத்தகத்தின் 13ஆம் அதிகாரத்தில் பிசாசான லூசிஃபரால் வலிமையூட்டப்பட்ட ஒரு மிருகம் கடலிலிருந்து வெளிப்பட்டு மனித குலத்தை கவர்கிறது. பிறகு அவர்கள் அந்த மிருகத்திற்கு ஒரு உருவத்தை உருவாக்குகிறார்கள் என்றும் அந்த உருவத்திற்கு முழு மனித இனத்திற்காக சிந்திக்கவும் தீர்ப்புகள் எடுக்கவும் அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்று பைபிள் கூறுகிறது. இந்த ஏஐ சாதனம் உலகின் ஒவ்வொரு தனிநபருக்கும் ஒரு அடையாளத்தை வழங்குகிறது. இது உலகத்தவர் அனைவருக்கும் சட்டங்களை ஏற்றுகிறது. இதற்கு கீழ்ப்படியாத எவரும் முறையான நீதி விசாரணையின்றி கொல்லப்படுகிறார்கள். இந்த மிருக உருவத்தை பற்றிய மற்றொரு விசித்திரமான விஷயம் என்னவென்றால், அது தனது குடிமக்கள் அனைவரும் தன்னை மட்டுமே வழிபட வேண்டும் என்றும் ஆணையிடுகிறது. மேலும் அது இயல்பிலேயே கடவுளுக்கு மிகவும் எதிரானது. அதனால்தான் பைபிள் இதை அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி என்று அழைக்கிறது. இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புவது என்னவென்றால், இன்றும் கூட இரகசிய சமூகங்களில் லூசிஃபரை தங்கள் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராக வணங்கும் மேட்டுக்குடியினர் பலர் உள்ளனர்.
அவர்கள் தங்கள் கடவுளான பிசாசு நமது உலகை ஆள்வதற்காக ஒரு அமைப்பை உருவாக்கி வருகிறார்கள். மேலும் அந்த ராஜ்யத்தில் தங்களுடைய பதவிகளையும் குறித்து கனவு காண்கிறார்கள். அந்த திட்டத்தின் ஒரு பகுதிதான் இந்த AI என்று அழைக்கப்படும் செயற்கை நுண்ணறிவு நண்பர்களே. இப்படியாக AI நமது மனித இனத்தை அழித்து விடுவதில்லை. அது அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யமாகிய புதிய உலக ஒழுங்கின் கைகளில் உள்ள ஒரு அபாயகரமான கருவிதான் நண்பர்களே. எனது இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் உங்களை மற்றொரு வீடியோவில் சந்திப்பேன். வணக்கம்.